ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்கிற வேலை ட்வெல்த் பீமுக்கு ஜல்லி போட்டுன்னு இருக்கிறோம். இதோ மிஷின் வந்திருக்கு, மில்லர் மிக்சரை போட்டிருக்கு. இந்த மிக்சர் 7 பாண்டு ஜல்லி போடுறோம், 6 பாண்டு மண் போடுறோம். எம்சாண்டு, வெள்ளை எம்சாண்டு. இது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்த பீம் போடும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த போர்டு நூலுக்காக வைக்கணும், நூல் கயிறுக்காக வைக்கணும். இந்த போர்டு ஃபுல்லாக நூல் கயிறுக்க வைக்கணும். ரெண்டாவது, நம்ம கட்டின கம்பி கீழே அப்படின்னாக்கா தரையில் 1 இன்ச்சு ஹைட்டு தூக்கி கவரி பிளாக் வைக்கணும். மூணாவது, நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, சைடில் அந்த பாக்ஸ் வச்சுருக்கோம், அந்த சைடு இந்த சைடு 2 பக்கம் கவரிங் 1 இன்ச்சு கவரிங் இருக்கணும். நம்ம ஜல்லி போடும்போது இந்த பீம் போடுறாங்க இல்லையா, கம்பி பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாக்ஸுக்கு இந்த சைடு பாக்ஸுக்கு 1 இன்ச்சு கண்டிப்பாக நமக்கு கவரிங் இருக்கணும். அப்படி பார்த்துட்டு ஜல்லி போடணும். ரெண்டாவது, கொத்தனார் இங்கே வேலை செய்யும்போது அவங்களுக்கே தெரியும் சிமெண்ட்டு, ஜல்லி, மண் கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு. தண்ணி கூட கரெக்டாக வருதா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அப்பப்போ சொல்லிக்கினே இருப்பாங்க. ஜல்லி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, மண்ணை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தண்ணி கூட இருந்ததுனாக்கா, நிறைய இருந்ததுன்னா அதுவும் சொல்லிடுவாங்க. மீடியமாக கரெக்டாக போச்சுன்னா அது சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜல்லி போடும்போது நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி ஒரு பாண்டு அதிகமாக போடுவாங்க, ஒரு பாண்டு கம்மியாகவும் போட்டுருவாங்க. அந்த டைமில் ஒரு வாட்டி வரும்போது ஜல்லியாகவும் வரும், ஒவ்வொரு வாட்டி மண்ணாகவும் வரும், ஒவ்வொரு வாட்டி தண்ணி ஜாஸ்தியாக வந்துடும். இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நடந்துன்னு இருக்கும். இது கொஞ்சம் நம்ம ஒரு ஆள் பக்கத்தில் நின்று அந்த எத்தனை பாண்டு போடுறாங்கன்னு எண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னாக்கா இது ஒரு வாட்டி 6 பாண்டு போடுறாங்க மண் வச்சு, ஒரு 5 பாண்டே போட்டுருவாங்க, ஒரு வாட்டி 7 பாண்டு போட்டுருவாங்க. அந்த ஞாபகம் எல்லாமே போயிடும். அந்த மாதிரி கூட நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு பாண்டு ஒரு நட 2 நட அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கவனிச்சுட்டு முதல்ல அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நல்லாயிருக்கும். இந்த கொம்பு வச்சு குத்துறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது, வைப்ரேட் வச்சுருவாங்களா, வைப்ரேட் ரொம்ப போடக்கூடாது. மெயினாக இது பார்க்கணும், ஓவராக போடக்கூடாது. வைப்ரேட் கம்மியாக தான் போடணும். ரொம்ப போட்டோம்னாக்கா என்ன ஆகுனாக்கா, ஜல்லி ஃபுல்லாக அடிக்கு போகும். ஜல்லி ஃபுல்லாக அடிக்கு போயிட்டு கலவையும் சிமெண்ட்டும் மேலே தேங்கி நிற்கும். அப்போ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கொம்பில் குத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஓட்டை இல்லாத அளவுக்கு பண்ணணும். மெயின் அதுதான். ஓட்டைங்க வராத அளவுக்கு, கம்பி தெரியாத அளவுக்கு பண்ணணும். மெயின் அதுதான். அதனால வைப்ரேட் விட்டுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குத்துறதோட கூட வைப்ரேட் வச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ஓவராக போடக்கூடாது. வைப்ரேட்டர் மெயின், அதை கவனிக்கணும். அப்புறம் போட்டு முடித்த பிறகு இந்த மாதிரி கோடு போடணும். பீமுக்கு மேலே தடுப்பத்தில் எடுத்து சரிஞ்சு விட்டணும். கிராக்கில் வராத அளவுக்கு கொஞ்சம் பிடிப்பே இருக்கும். அதே மாதிரி சிமெண்ட் போட்டு நம்ம கல் கட்டுவோம்ல, நல்ல திக்னஸும் கிடைக்கும். அதனால் கோடு போட்டு விட்டுடணும். கோடு போட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம 1.25 பீம் கட்டியிருக்கோம். 13 இன்ச்சு ரிங்கோட சைஸு 16 போட்டிருக்கோம். சென்டரில் 12 போட்டிருக்கோம். 12th பீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். மேலே ரூஃபில் ரொம்ப ராடெல்லாம் கொஞ்சம் ஒரு கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கோம். ஜாஸ்தின்னா போதும். இது ஒரு 3 போர் போடுறோம், 4 போர் போடுறோம்னாக்கா கரெக்டாக தான் இருக்கும். அது பீமில் தான் முதல்ல இங்கே தான் நம்ம என்ன ஸ்ட்ரென்த்து கொடுத்தாலும் இங்கே தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே என்னதான் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜல்லி போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும். கீழே மேலே கொட்டுறாங்க. ஒரு பாண்டு தவிர இது கீழே கொஞ்சம் அது தான் செய்யணும். அந்த அக்குரூட்டாக போட முடியாது தான்.
இந்த வைப்ரேட்டர் போடுறாங்க இந்த மாதிரி தான் போடணும். வைப்ரேட்டர் ரொம்ப போகக்கூடாது. அது ரொம்ப போட்டோம்னாக்கா நான் சொன்னல ஜல்லி வந்து ஃபுல்லாக கீழே இறங்கி போச்சு. அப்புறம் மேலே வந்து மிதக்கும். இந்த எம்சாண்டியும் சிமெண்ட்டையும் மேலே தான் வந்து நிற்கும். ஜல்லி மட்டும் அடிக்கி போகும். அதனால் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கீழே வந்து கவர் பிளாக் கண்டிப்பாக வைக்கணும். சைடில் கவர் பிளாக் கண்டிப்பாக வைக்கணும். கவர் பிளாக் வைக்கலன்னு பர்ஃபெக்டாக நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்கமாக ஒட்டக்கூடாது. அந்த கம்பி வந்து எதுனா ஒரு சைடு இருக்கக்கூடாது, சென்டராக நிற்கணும். அதுதான் முதல்ல நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு பில்லர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்து மாற்றிட்டோம். ஒரு 3 அடி பள்ளம் எடுத்துட்டு அது தனியாக போட்டிருக்கோம். இருந்தாலும் அதில் ஸ்ட்ரென்த்தை வந்து அதில் தான் நிற்கும், இதில் நிற்காது. இருந்தாலும் ஒரு பில்லர் தூக்கி எடுக்கிறோம் அந்த சைடில் வர்ற மாதிரி. இது வந்து செப்டி டேங்க் ஃப்ரெண்ட்ஸ். பீமுக்கு மேலேயே வர்றதுனால ஒரு கல்லுக்கு மேலே வர்றதுனால 2 சைடு ஒன்றா போட்டுன்னு இருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளது மறக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ஓரளவுக்கு யூஸ் போக மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இதுதான் தெரியும். அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அடுத்தது கட்டு வேலை போடும்போது திருப்பி வீடியோ எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாளைக்கு வந்து நம்ம சைடு பிரிச்சுட்டு வாழை பொருள்லாம் கொடுத்துடணும். முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரே பில்டிங் தான் நடக்குது வேலை. அப்பப்போ கொஞ்சம் பில்டிங் நிறைய இருக்கும். இந்த வாட்டி நமக்கு வேலை இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒரே ஒரு பில்டிங் தான் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாம் நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி.